இன்னும்
கர்த்தரும் நித்தியருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே தேவ சத்தத்தை உங்கள் மத்தியிலே கொண்டு வருவதற்கு மிகுந்த சந்தோஷத்தோடு நான் நிற்கிறேன். இந்த நல்ல நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துவோம். வாசிக்கலாம். ஆதியாகமங்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 9-22 வசனங்களை வாசிக்க கேட்போமே. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். எங்கள் பரம பிதாவே, வாசித்து கேட்ட தேவ வார்த்தைக்காக நன்றி. இதில் அடங்கியிருக்கிற ஆவிக்குரிய சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். சுயமாய் ஒரு வார்த்தை வராதபடிக்கு தேவன் ஆண்டவர் தாமே பேசும்படிக்காய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு தனித்து நில்லுங்கள், துணிந்து செல்லுங்கள், துதித்து வெல்லுங்கள் என்ற தலைப்பிலே நாம் கர்த்தர் வார்த்தைக்காக தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு நிற்போமாக. இயேசு கிறிஸ்துவினுடைய 12 சீஷர்களில் இயேசுவோடு சஞ்சரித்த ஒரு சீஷனாகும் பரிசுத்த தோமா. இந்த தோமாவினுடைய வரலாறு என்பது இந்தியாவிலே பல பகுதிகளுக்கு தனித்தவனாய், துணிந்தவனாய், கர்த்தரை துதிக்கிறவனாய் இந்தியாவிற்கு கடந்து வந்து தேவனுடைய கனமான ஊழியத்தை, தேவ வார்த்தையை ஆழமாக ஜனங்களுக்குள் எடுத்துரைத்த தேவ பக்தனாகும் இந்த தோமா. தமிழகத்தில் அவர் தேவனுக்காக இரத்த சாட்சியாக மரித்தார் என்ற ஒரு பெரிய வரலாறு ஒன்று நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பதாக நிற்கிறது. ஆதலால் என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் வாசித்த தேவ வசனத்திற்கு நேராக உங்கள் சிந்தனைகளை தேவ நாமத்திலே ஒருமுகப்படுத்தி நாம் வாசித்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் 22ஆம் வசனமும் நமக்கு படிப்பிக்கிற ஒரு உண்மை உண்டு. ஒன்று, தனித்து நின்ற ஒரு நோவாவை நாம் பார்க்கிறோம். நோவாவின் காலத்தில் வாழ்ந்தவர்களெல்லாம் சீர்கெட்டவர்களும் பாவத்தில் விழுந்தவர்களும் தெய்வத்தை விட்டு தூரம் போன ஒரு அனுபவத்தில் இருந்த பொழுது நோவாவினுடைய வாழ்க்கையை குறித்து பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, அவன் தனித்து நின்றவனாய், தேவனுக்குள் நீதிமானாய், தேவனுக்குள் உத்தமனாய், தேவனோடு கூட சஞ்சரித்த ஒரு தனித்து நின்று தேவனோடு கூட தேவனுக்காக உண்மையாய் நின்ற ஒரு மனிதனை நாம் பழையேற்பாட்டில் இந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆதலால் இந்த சத்தத்தை கவனிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் தனித்து நின்று கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிறானோ அவன் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் அவனை கொண்டு பெரிய காரியம் செய்வார் என்பது வேதத்தின், அதாவது ஒத்துக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய உண்மை என்பதை பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே சபையாகிய உங்களையும் என்னையும் பார்த்து அவர் படிப்பிக்கிறார். ஆதலால் பிரியமான தேவ பிள்ளைகளே, நோவாவின் காலத்தில் கர்த்தர் ஒரு பெரிய ஜலப்பிரளயத்தை தேசத்தில் அனுப்புவார் என்றும் ஒரு பேழையினுடைய வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்று ஒரு தனி நபராகி இருக்கிற உத்தமனும் நீதிமானுமாய் இருக்கிற நோவாவினிடத்திலே கர்த்தர் உரைத்த பொழுது அவன் தனித்தவனாய்
தேவ சமூகத்துக்கு முன்பதாக தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாய், நீதி உள்ளவனாய், உத்தமனாய் தேவனுக்குள் நின்ற பொழுது தேவனாகிய கர்த்தர் அவனுடைய தனிமை நிலைமைகளை கண்டு, தனிமையிலே அவன் பரிசுத்தத்தை கண்டு, அக்காலத்தில் வாழ்ந்திருந்த அநேக ஜனங்களை, அதாவது உயிரினங்களை ஆண்டவர் நிக்கிரகம் செய்த பொழுது தேவனாகிய கர்த்தர் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் தேவன் பாதுகாத்தது வேத புஸ்தகத்தினுடைய ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வு என்பதை இந்த நாளிலே உங்களுக்கு இந்த காலை வேளையிலே அறிவிக்கிறதுல நான் பெருமிதம் கொள்ளுகிறேன். ஆதலால் இந்த நோவாவை போல கர்த்தர் சமூகத்தில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தன் குடும்பத்திற்காக, தன் தேசத்திற்காக தேவ சமூகத்தில் ஒரு நீதிமானாய், உத்தமனாய் கர்த்தரோடு சஞ்சரிக்கிற ஒரு தேவ பிள்ளைகளை இந்த காலத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக நாம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கும் பொழுது ஒரு பெரிய உண்மையை யாத்திராகமங்களின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 13-31 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமே. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். 31ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போமே. கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். இரண்டாவதாக தனித்து நின்ற ஒரு பக்தனாகும் மோசே என்கிற தேவ பக்தன். இஸ்ரவேலர்கள் யோசேப்பின் காலத்தில் தன் சொந்த தேசத்தை விட்டு அவர்கள் எகிப்திற்காக பிழைக்க சென்றார்கள். ஆகாரத்தினுடைய பஞ்சம் உண்டான பொழுது அந்த தேசத்திலே கொடி புகழ்ந்தார்கள். இந்த எகிப்திலே இந்த இஸ்ரவேலர்கள் பலவிதத்திலும் நெருக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள். அவர்களுக்குள்ளே வேலைக்கு தக்கன அவர்களுக்குள்ளதான கூலி அவர்களுக்கு கிடைக்காமல் போனது. எல்லா விதத்திலும் அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் என்று யாத்திராகமத்தினுடைய வரலாறு என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் அந்த இடத்துல ஒரு தனி மனிதனாகிய இந்த மோசையை தேவனாகிய கர்த்தர் சீனாய் மலையிலே அழைத்து வேர்பிரித்து இந்த ஜனத்தினுடைய கூக்குரலையும், இந்த ஜனத்தினுடைய விண்ணப்பத்தையும், இந்த ஜனத்தினுடைய நெருக்கமான சூழ்நிலைகளையும் நான் கண்டேன். நான் இவர்களை இந்த தேசத்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் என்கிற தேசத்திற்காக நான் இவர்களை அழைத்து செல்வதற்கு உன்னை ஒரு தனி மனிதனாய் அழைக்கிறேன் என்று சொன்ன பொழுது மோசே கர்த்தரோடு கூட புறப்பட்டு போனான். ஆண்டவராகிய கர்த்தர் மோசேயை கொண்டு பலத்த காரியத்தை செய்தார் என்று இந்த யாத்திராகம புத்தகத்திலே இந்த 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது நம்மால் உணர முடிகிறது. 13ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை நீங்கள் என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று தேவனாகிய கர்த்தர் அருமையான பக்தனாயிருக்கிற மோசேயை கொண்டு இந்த இஸ்ரவேலருக்கு சொன்னான். இஸ்ரவேலருக்கு பார்வோன் மேலே பயம், இஸ்ரவேலர்களுக்கு அந்த தேசத்தினுடைய அந்நிய தெய்வத்தை குறித்த பயம் அவர்களுக்குள்ளே இருந்த ஸ்தானத்தில் மோசே என்கிற ஒரு தனிநபரின் மூலமாக, மோசே என்கிற தேவ பக்தன் மூலமாக கர்த்தர் அழைத்து மோசேயோடு சொல்லுகிறார், இஸ்ரவேலர்களோடு சொல்லுகிறார், இன்று கண்ட எகிப்தியனை நீ ஒருபோதும் காண்பதில்லை என்று
ஆவியானவர் திருவுள்ளப்பற்றுகிறார். 31ஆம் வசனத்திலையும் மறுபடியும் இந்த இஸ்ரவேலர்களை மோசேயை கொண்டு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்துவமான கிரியைகளை இஸ்ரவேலர்கள் கண்டு, அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்தில் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஒரு தனிநபராக தேவ சத்தத்தை கேட்கிற, தேவனோடு நடக்கிற, தேவனோடு கூட நிற்கிற தேவ பிள்ளைகளை கனம் பண்ணுவார். கர்த்தர் மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருக்கிற மோசேயை கர்த்தர் சொல்லுகிறார், அவன் தேவனுக்குள் விசுவாசம் வைத்து 430 ஆண்டு காலங்கள் இந்த இஸ்ரவேலர்கள் அடிமையாய் இருந்தது போதும் என்று தேவன் ஒரு தனிநபரை கொண்டு தேவனுக்காக வைராக்கியமாய் நின்றதை பரலோகத்தின் தேவன் கண்டு அந்த ஜனங்களை விடுவித்து, அந்த ஜனங்களுக்கு ஒரு பாதுகாவலனாக, ஒரு தலைவனாக, அவர்களை அடிமைத்தன வீட்டிலிருந்து ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு ஒரு தனிநபராக புறப்பட்டு போனான். ஒருவேளை நீங்கள் குடும்பமாக கர்த்தர் பாதத்தில் நிற்கலாம், ஒருவேளை குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்கலாம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எங்கெங்கெல்லாம் தனிநபராக ஒரு நோவாவை போல, ஒரு மோசையை போல ஒரு தனிநபராய் கர்த்தர் பாதத்தில் நின்று வைராக்கியத்தோடு நின்று தேவனோடு கூட சஞ்சரிக்கிற தேவ பக்தனை கர்த்தர் கனம் பண்ணுவார். அவனோடு கூட கர்த்தர் இருப்பார். இந்த பகல் பொழுதிலே இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, என்றைக்கு நீங்கள் தனித்து கர்த்தரோடு உறவாடி கர்த்தரை ஆராதித்து கர்த்தரோடு சஞ்சரிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் நோவாவை தனித்து நின்று பயன்படுத்தினது போல, ஒரு மோசையை தனித்து நின்று பயன்படுத்தினது போல இன்றைக்கு நான் உங்களை பயன்படுத்த விரும்புகிறேன். தனித்து நின்று ஜெபிக்கிற, தனித்து நின்று ஆராதிக்கிற, தனித்து நின்று கர்த்தரோடு போராடுகிற சில தேவ பக்தர்களை கர்த்தர் தேசத்திற்கு தேவை என்று இந்த செய்தியின் மூலமாக ஆவியானவர் சபையை படிப்பிக்கிறார். ஆதலால் வேதம் சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன் என்று ஆவியானவர் திருவுள்ளப்பற்றுகிறார். மூன்றாவதாக வாசிக்கலாமே, தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வரை உள்ள வசனத்தை வாசிக்க கேட்போம். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீ என்றும் வாழுக, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. இங்கே மூன்றாவதாக தனிமைப்படுத்தப்பட்ட, தனித்து போராடின ஒரு தானியேலை நாம் பார்க்கிறோம். ராஜ கட்டளை, தானியேலை சிங்க கவியிலே போட வேண்டும். அப்படியாக இவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தானியேலை சிங்க கவியிலே எடுத்து எறிந்தார்கள். ஒருவேளை ராஜா உள்பட, எடுத்தறிந்தவர்கள் உள்பட, சிங்க கவியிலே சிங்கங்கள் தனக்கு ஆகாரம் தேடி காத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நல்ல யூத மனிதன், நல்ல ஆரோக்கியசாலி, நல்ல உடல் பருமமுள்ள ஒரு மனிதன் தானியேல், அவன் அந்த கெபியில இட்டு அது தரையில விடுவதற்கு முன்பதாக சிங்க கவியில் உள்ள அநேக சிங்கங்கள் அவனை தின்றிருக்க கூடும். ஒரு தனி மனிதனாக சாத்ராக் மேஷக் அபேத்நேகோட
அந்த தேசத்தில் ராஜ கட்டளை பிறப்பித்தும் தேவனுக்கு தனித்து உண்மையுள்ளவனாய் தேவனுக்கு வைராக்கியமாய் நடந்த தானியேலை தேவனாகிய கர்த்தர் சிங்க கவியில் நடுவிலும் ரா முழுவதும் பத்திரப்படுத்தி பாதுகாத்து காலையிலே ராஜா அந்த சிங்க கவியை பார்க்க வந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் ராஜாவுக்கு முன்பதாக ஆச்சரியப்பட செய்தது மாத்திரமல்ல, ஏக சத்திய தெய்வமாகிய யெகோவா என்னும் நாமத்தை உடைய கர்த்தர் சமூகத்துக்கு முன்பதாக, கர்த்தருடைய பாதத்துக்கு முன்பதாக தேவன் அவரை பாதுகாத்ததை ராஜா கண்டு, ராஜா அறிந்து அவனுடைய தேவனை துதித்து அந்த தெய்வத்திற்கு நன்றி சொல்லி அவன் கட்டளை பிறப்பித்தான். சிங்க கவியில் இருக்கிற இந்த தானியேலை அழைத்து வெளியே கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சமூகத்தில் இந்த ராஜா கட்டளை பிறப்பித்தான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட சிங்க கவிகளினாலே பலராலே நீங்கள் நெருக்கப்படலாம், பலராலே உபத்திரவப்படுத்தப்படலாம். இந்த சிங்க கவியின் அனுபவத்தில் நீங்கள் கடந்து செல்லலாம். ஆனால் இந்த தானியேலை போல தனித்தவனாய் கர்த்தர் சமூகத்தில், கர்த்தருடைய பாதத்தில் வைராக்கியம் பூண்டவர்களாய், ஒரு நோவாவை போல, ஒரு மோசேயை போல, ஒரு தானியேலை போல தனித்து நின்று கர்த்தரை தேடுவீர்கள் என்று சொன்னால், தேவ சமூகத்துக்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், எங்கெங்கெல்லாம் தேவ பிள்ளைகள் தனித்து நின்று பரிசுத்த தேவத்தை நோக்கி பார்க்கிறீர்களோ, ஆண்டவர் உங்கள் மேல் என் மேல் கரிசனையாய் யுத்தம் பண்ணுவார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதலால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகளை கவனிக்கிற தேவ பிள்ளைகளே, ஒன்றாவது நீங்களும் நானும் தனித்து நிற்க வேண்டும். மோசே என்ற பக்தன் தேவ சமூகத்தில் தனித்து நின்றான். ஒரு நோவா தேவ சமூகத்திலே தனித்து நின்றான். ஒரு தானியேல் கர்த்தர் சமூகத்திலே தனித்து நின்றான். தனித்து நின்ற இந்த பிள்ளைகளை கனம் பண்ணினது உண்மை என்று சொன்னால், இன்றைக்கு உங்களையும் என்னையும் தனித்து தனிமைப்படுத்தப்பட்டு கர்த்தர் சமூகத்திலே அமர்ந்திருந்து நம்முடைய தேவைகளுக்காக, தேசத்தின் தேவைகளுக்காக, நம்முடைய சிறையிருப்புக்காக இந்த அருமையான பக்தர்களைப் போல நீங்கள் மாறுவீர்கள் என்று சொன்னால், நான் மாறுவேன் என்று சொன்னால், ஆண்டவர் நம் மூலம் தேசத்திலே ஒரு எழுப்புதலை, தேசத்திலே ஒரு பெரிய அறுவடையை, தேசத்திலே ஒரு பெரிய காரியத்தை தேவன் செய்வார் என்பது தேவனாகிய கர்த்தர் உரைக்கிற மகா பெரிய ஒரு தீர்க்க தரிசனம் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். இரண்டாவதாக நாம் வாசிப்போம், அதே தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தையும் 27ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போமே. சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலம் செய்யாமலும், அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும், அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும், அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். இங்கே இரண்டாவதாக துணிச்சலாய் சென்றவர்களை குறித்து, துணிச்சலாய் நின்றவர்களை குறித்து நாம் இந்த பகுதியில் பார்க்கிறோம். அனனியா, அசரியா, மிசபேல், சாத்ராக், மேசேக், அபேத்நேகோ. ராஜா ஒரு பெரிய சிலையை உருவாக்கி இந்த சிலைக்கு முன்பதாக நின்று சாஷ்டாங்கமாய் பணியாவிட்டால் எரிகிற அக்கினியிலே எடுத்து போடுவேன் என்று ராஜ கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. நாம் ஆராதிக்கிற, நாம் விசுவாசிக்கிற தேவன் வானத்திற்கு கீழே, பூமிக்கு மேலே, பூமியின் அடியில் தண்ணீருக்குள்ளே எந்த ஒரு சொரூபத்தை உருவாக்கவோ, சேவிக்கவோ, நமஸ்கரிக்கவோ கூடாது என்று தேவ கட்டளை. அந்த கட்டளையை, தெய்வத்தை
அறிந்த ஜனம், தெய்வத்தோடு கூட நடக்கிற ஜனம் இந்த கட்டளைகளை கைக்கொண்டது. ஜனம் சிறைபிடிக்கப்பட்டது, ஜனம் தேவ சமூகத்திலிருந்து அடிமைகளாக்கப்பட்டது. அப்படி அடிமைகளாக்கப்பட்ட ஒரு அனனியா, ஒரு அசரியா, மிசபேல் அந்த அடிமைத்தன தேசத்தில் அவர்கள் இருந்தாலும் ஆண்டவருடைய திரு சமூகத்துக்கு முன்பதாக, கர்த்தருடைய பாதத்துக்கு முன்பதாக ராஜ கட்டளையை பிறப்பித்தும் துணிச்சல் மிக்கவராக, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் சரி, நாங்கள் இந்த பிம்பத்திற்கு முன்பதாக நாங்கள் சாஷ்டாங்கம் பண்ணி கும்பிடுவது இல்லை என்று அவர்கள் தேவ சமூகத்தில் துணிச்சல் உள்ளவர்களாய் சொன்ன பொழுது, ராஜா ஒரு பெரிய நெருப்புக்குள்ளாக இவர்களை கொண்டு விட வேண்டும், இவர்களை அழித்து விட வேண்டும் என்று ராஜா கட்டளை பிறப்பித்தார். ஒரு கூட்டம் ஜனங்கள் இவர்களுக்கு, சாத்ராக்கு, மேசக்கு, அபேத்நேகோவுக்கு என்ன சம்பவிக்க போகிறது, எரிந்து அவர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள், அக்னி அவர்களை பட்சித்து விடும் என்று சொல்லி அவர்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது அதே தானியேல் 3:27 சொல்லுகிறது, அவர்கள் வஸ்திரங்களோ, அவர்கள் சால்வைகளோ, அவர்களுடைய முடிகளோ கரிந்து போகவில்லை. 3 பேரை ராஜா எடுத்து அந்த அக்கினி ஜுவாலையிலே எடுத்து எரிந்த பொழுது அவர்கள் துணிச்சலை பரலோகத்தின் தேவன் கண்டு பரலோகத்திலிருந்து இறங்கி அந்த அக்கினி ஜுவாலையிலே 4வது ஒருவராக அந்த அருமையான தேவ பக்தருடைய துணிச்சலை கண்டு அவரோடு உலா வந்ததை ராஜா கண்டு ராஜா கேட்கிறார், நாம் 3 பேரை அல்லவோ அந்த அக்கினிக்குள்ளாக போட்டோம், 4வது ஒருவர் அதிலே சுற்றி வருகிறதை கண்டு பிரமித்து உண்மையான தேவனாகிய கர்த்தரை ராஜா உணர்ந்து கொண்டான். இன்றைக்கு கர்த்தருக்காக குடும்பத்தை, உறவுகளை விட்டு ஆண்டவருக்கு துணிச்சலாய் நிற்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை நீங்கள் தனித்தவனாய் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் நிற்பீர்கள் என்று சொன்னால், உங்களோடு கூட சாத்ராக்கு, மேசக்கு, அபேத்நேகோடு கூட 4வதாய் ஒருவர் அவர்கள் மத்தியில் உலாவினது உண்மை என்று சொன்னால், உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட வருவேன். நீ தீயின் அனுபவத்துக்குள்ளாக போனாலும் உன்னை அந்த அக்கினி உன்னை சுட்டரிப்பதில்லை. ஆதலால் துணிச்சல் மிக்கவனாய் வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை, அது கர்த்தருக்காய் வாழ, அது பரிசுத்தமாய் வாழ, அது தேவனோடு வாழ. ஆண்டவர் உங்களில் என்னில் ஒரு துணிச்சல் மிக்க தேவ பிள்ளையாய் தேவனுக்காக சாட்சியாய் வாழ்வதற்கு இக்காலத்தில் இந்த சாத்ராக், மேசேக், அபேத்நேகோவை போல சபையே, விசுவாச குடும்பமே, நீங்கள் மாற வேண்டும் என்று ஆவியானவர் சபையை படிப்பிக்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். மறுபடியுமாக நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது மார்க்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். மார்க்கு 15:43. கனம்பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்திய ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப் என்பவன் வந்து பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். இங்கே துணிச்சல் மிக்கவன் என்று புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது ஒரு அந்தரங்க சீஷனாகும் அரிமத்திய ஊரானாகிய தேவ பக்தனான இந்த அரிமத்தியக்காரனாயிருக்கிற யோசேப்பு இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தார்கள். இயேசுவோடு கூட சஞ்சரித்தவர்கள் இயேசுவை விட்டு தூர போனார்கள். அவர் மரித்த பொழுது அவருடைய தாயார் ஒரு சிலரை தவிர எல்லாரும் அவரை விட்டு தூர போனார்கள். அவர் சிலுவையிலே 3 ஆணிகளால் மரித்து தூங்குகிறார். சபத்து தொடங்க போகிறது. சபத்தில் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அதற்கு முன்பதாகவே இந்த சரீரத்தை அடக்கம் செய்ய வேண்டும். யாருக்கும் துணிச்சல் உண்டாகவில்லை. இந்த ராஜா மேல பயங்கர பயம். ஆதலால் துணிச்சல் மிக்கவனாக அரிமத்திய ஊரானாகிய
அந்தரங்க சீசனாகிய இந்த அரமத்திய யோசேப்பு ஏரோதுவினிடத்தில் துணிச்சலோடு சென்று அவன் இப்படியாக சொன்னான், இந்த சிலுவையிலே கிடக்கிற இயேசுவினுடைய சரீரத்தை எனக்காக நான் மரிக்கும் பொழுது வைக்க வேண்டிய கல்லறை தோட்டத்தில் இவரை அடக்கம் பண்ணுவதற்கு நான் விரும்புகிறேன். இயேசுவோடு கூட சஞ்சரிக்கவில்லை, ஆராதிக்கவில்லை, அவன் கர்த்தரிடத்தில் உபவசிக்கவில்லை, ஆனால் கர்த்தரிடத்தில் எந்த பெனிஃபிட்டும் அவன் அனுபவிக்கவில்லை. ஆனால் அவனுக்குள்ளே ஒரு அந்தரங்க சீஷனாக கிறிஸ்து யார், உலக இரட்சகர் என்பதையும், உலகத்திலே அவர் மரித்து உயிர்த்தெழுவார் என்பதையும், அவரோடு சஞ்சரிக்கிறவனுக்கு மரித்தாலும் அவன் பிழைப்பான் என்ற ஒரு அந்தரங்க சீஷனாய் இருந்த பொழுது அவனுக்குள்ளே ஒரு துணிச்சல் உண்டாயிற்று, அவனுக்குள்ளே ஒரு வைராக்கியம் உண்டாயிற்று, அவனுக்குள்ளே தேவனுக்குள் இருக்கிற பலம் உண்டாயிற்று. அவன் ராஜாவிடத்தில் கேட்டான். ராஜா மறுமொழியாக ஒன்றும் சொல்லவில்லை. சிலுவையிலே தொங்கப்படுகிற இயேசுவினுடைய சப சரீரத்தை அவன் தைரியத்தோடு எடுத்து அவனுக்காக நியமிக்கப்பட்டிருந்த, அவன் மரிக்கும் பொழுது அடக்கம் பண்ண வேண்டிய அந்த கல்லறையில் இயேசுவை துணிச்சலோடு அந்த கல்லறையிலே அவன் அடக்கம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட துணிச்சல் உள்ள தேவ பிள்ளைகளை கர்த்தர் விரும்புகிறார். பலதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, பல சூழ்நிலைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இயேசுவோடு கூட சஞ்சரித்து 12 சீசர்களில் ஒருவன் மரித்து போனாலும் 11 பேர் ஜீவித்திருந்து பயந்திருந்த ஸ்தானத்தில் ஒரு அந்தரங்க சீஷன் அரமத்திய ஊரானாகிய யோசேப்பு தைரியத்தோடு துணிச்சலோடு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நின்று அவன் இப்படி சொல்லுகிறான், இந்த சரீரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவருடைய திரு சமூகத்துக்கு முன்பதாக அருமையான தேவ பக்தன் ஆண்டவருக்குள் தன்னை அர்ப்பணித்ததின் நிமித்தமாக, அர்ப்பணித்ததின் மூலமாக தேவன் கனம் பண்ணி ஆண்டவர் ஆசீர்வதித்து அவன் மேல் மனதுருகி அவனுடைய துணிச்சலை கண்டு தேவன் எவ்வளவு அன்பு பாராட்டினார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கடைசியாக யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. யோசுவா 6:20. எக்காளங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்காள சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து மூன்றாவதாக, நான் 1வது சொன்னேன், தனித்து நில்லுங்கள். 2வதாக துணிந்து செல்லுங்கள். 3வதாக துதித்து வெல்லுங்கள். மோசேயின் காலத்தில், மோசேயினுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் மோசேயை தேவன் பயன்படுத்தி, மோசே மரித்த பின்பு மோசேக்கு பின்பதாக தேவனாகிய கர்த்தர் ஒரு யோசுவாவை ஆண்டவர் பயன்படுத்தினார். இந்த ஜனங்கள் யோசுவாவினுடைய கைகளில் நிற்கும் பொழுது, இந்த ஜனங்கள் யோசுவாவை பின்தொடர்ந்து போன ஸ்தானத்தில் ஜனங்கள் தேவ சமூகத்தில் இந்த ஜனம் ஒன்றாக இணைந்து கர்த்தரை துதித்தது. கர்த்தரை துதிக்க அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த தடைகளை கர்த்தர் மாற்றி அவர்களுடைய துதியினாலே அந்த அலங்கத்தை, அந்த மதிலை ஆண்டவர் சமூகத்தில் இலகுவாக்கி அவர்கள் சத்துரு சேனைகளில் நின்று விடுவிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் துதித்து வெல்லக்கூடிய இந்த அருமையான யோசுவாவுக்கு பின் சென்ற இஸ்ரவேலர்களை போல
கர்த்தரை துதிக்கிற உணர்வுள்ளவர்களை, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற உணர்வுள்ளவர்களை ஆண்டவர் சபைகளில் அவர் எதிர்பார்க்கிறார். ஆதலால் பிரியமான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு முன்பதாக நின்று பேசுகிறார். சபைக்கு முன்பதாக நின்று தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். ஆண்டவராகிய கர்த்தர் யோசுவாவோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு இஸ்ரவேல் ஜனங்கள் தடைகள் வந்த பொழுது மற்ற யாரிடத்தில் சென்று அவர்கள் எந்த விதத்திலும் அவர்கள் தங்கள் காரியங்களை விளம்பி வைக்காதபடிக்கு கர்த்தரிடத்தில் அவர்கள் வைத்தது நிமித்தமாக தடையாய் நின்ற தடை கற்களை ஆண்டவர் மாற்றினார். இன்றைக்கும் ஆண்டவர் சமூகத்தில் எல்லாம் இழந்து போய் ஒரு ஓர மூலையில் உட்கார்ந்து இருக்கிற, கர்த்தரை ஆராதிக்காதபடிக்கு, ஆராதனைக்கு செல்லாதபடிக்கு, கர்த்தரிடத்தில் கிட்டி சேராதபடிக்கு தனித்து நிற்கிற தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளையே, யோசுவாவோடு நின்ற ஜனங்கள் கர்த்தரை துதித்த பொழுது அங்கே விடுதலை நடந்தது. அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் சமூகத்தில் துதிக்கும் பொழுது ஒரு பெரிய வெற்றியை பரலோகத்தின் தேவன் கட்டளையிடுவார். கடைசியாக அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அஸ்திபாரம் அசையத்தக்க விதமாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போனது. இந்த பவுலும் இந்த சீலாவும் கர்த்தருக்காக ஊழியம் செய்த பொழுது, கர்த்தருக்காக ஜனங்களுக்கு நன்மை செய்த பொழுது அவர்கள் அடிக்கப்பட்டார்கள். முகாந்திரம் இல்லாமல் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். சரீரத்தில் போட்டிருந்த வஸ்திரங்களை கிழித்தார்கள். சரீரத்தை காயப்படுத்தினார்கள். இரவிலே தொழுமரத்தில் அவர்களை சிறைச்சாலையிலே அடைத்தார்கள். சிறைச்சாலை காவலாளி உள்பட, சிறைச்சாலையிலே சுற்றி இருக்கிற ஜனங்கள் உள்பட எல்லாரும் நித்திரை செய்து அயர்ந்த நித்திரை செய்யும் பொழுது பவுலும் சீலாவும் ஆண்டவருடைய திருப்பாதத்துக்கு முன்பதாக கர்த்தரை துதித்தார்கள், கர்த்தரை ஆராதித்தார்கள், கர்த்தரை உயர்த்தினார்கள். அவர்களுடைய சரீரத்தில் அந்த காவலிலே கட்டப்பட்டிருந்த சகல கட்டுகளும் ஆண்டவர் அவர்களுடைய துதியினால், அவர்களுடைய ஆராதனையினால் கட்டவிழ்க்கப்பட்டது என்று வேதத்தில் அப்போஸ்தல நடபடிகள் 16, 25, 26 சபையை படிப்பிக்கிறது. இந்த சப்தத்தை கவனிக்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய சமூகத்தில் 81 சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் வாயை விரிவாய் தர அப்பொழுது உன்னை நன்மையால் நிரப்புவேன். எங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கர்த்தரை ஜனம் துதித்ததோ, கர்த்தரை உயர்த்தினதோ, கர்த்தரை மகிமைப்படுத்தினதோ, அங்கெல்லாம் ஜனங்களுக்குள்ளே ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கட்டளையிட்டிருக்கிறார். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் சபையை படிப்பிக்கிறார், விசுவாச குடும்பங்களை படிப்பிக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தரை துதிக்கும் பொழுது நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிற கட்டுகள் உடைந்து போகும். ஆண்டவர் பெரிய விடுதலையை தருவார். இன்றைக்கு பாவக்கட்டுகளினால், சாபக்கட்டுகளினால், கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்தில் போய் சிக்குண்டு கட்டப்பட்டிருக்கிற வாலிப சகோதரனே, சகோதரியே, விவாகமாயும் சில காரியங்களிலே கட்டுண்டு கிடக்கிற சகோதரனே, வேலையிலே சில காரியங்களில் உண்மை இல்லாமல் கட்டுண்டு கிடக்கிற தேவஜனமே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த கட்டுகளிலிருந்து விடுதலை வேண்டுமா? இந்த பவுலும் சீலாவை போல
இந்த யோசுவாவை போல, இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல கர்த்தரை துதித்தால் கட்டுகள் அவிழ்க்கப்படும். ஒன்றாவதாக, தனித்து நிற்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக, துணிந்து செல்லுகிற தேவ பிள்ளைகளை எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக, துதித்து வெல்லுகிற தேவ பிள்ளைகளை எதிர்பார்க்கிறார். அப்படி கர்த்தருக்காக இந்த காலங்களில் வைராக்கியமாய் நிற்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். ஆதலால் எல்லாரும் சொல்லலாமா, இதோ அடியேன் இருக்கிறேன், அடியேன் இருக்கிறேன், அடியனை அனுப்பும் என்று ஒரு ஏசாயாவை போல ஏக சத்திய தெய்வமாகிய யெகோவா ஈரே என்கிற எல்லாம் பார்த்து கொள்ளுகிற கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் தேவனுக்குள் பலப்பட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நாம் அனைவரோடும் கேட்ட தேவ வார்த்தையோடும் சகல பரிசுத்தவான்களோடு கர்த்தர் கிருபை என்று நிலைத்திருப்பதாக. ஆமென்.